Last week message was about arrows. Amen. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், யூ ஆர் காட்ஸ் ஆரோ. யாருக்காவது ஞாபகம் இருக்குதா எந்த பகுதியிலேருந்து படித்தோன்ட்டு? Does anybody remember the message? I think there's 1 or 2 slides இருக்குன்னு நினைக்கிறேன். எலிசாவை குறித்து பார்த்தோம். எலிசாவும் ஜோஹோஷ் ராஜாவை குறித்து பார்த்தோம். Okay, let me summarize because some of you missed last session. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னால், யோஹோஷ் ராஜா எதிரிகளால் தாக்கப்படுகிறான். He is attacked by the enemies. அப்போ யோஹோஷ் ராஜா எலிசா இடத்துக்குள்ள போகிறான். எலிசா இடத்துல போய் அவங்கள்ட்ட கேட்குறான், என்ன செய்யணும், வாட் ஷுட் ஐ டூ, இப்படி ப்ராப்ளமாக இருக்குது, எதிரிகள் என்னை அடிக்க வருகிறாங்க அப்படின்னு சொல்லி எலிசா இடத்துல ஹீஸ் ஆஸ்கிங் கவுன்சில். அப்போ கவுன்சிலை கேட்குற வேளையில் அவன் சொல்லுகிறான், நீர் அம்பையும் வில்லையும் எடு அப்படி என்று சொல்லுகிறான். ஓகே, இதில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் அண்ட் தென் வி வில் கண்டினியூ வித் திஸ். யூ கேன் கோ அண்ட் ரீட் ஆர் அந்த இது யூடியூப்பில் அது இனி தான் போடப்படும்னு நான் நினைக்கிறேன். யூ கேன் கோ த்ரூ த சர்மன். இட் டாக்ஸ் அபவுட் ஹவு டீட்டெயில்ட் அபவுட் த ஆரோ தட் காட் யூசஸ். ஆண்டவர் எவ்விதமான அம்புகளை உபயோகிக்கிறார் என்பதை. அப்போ இதில் முக்கியமான பங்கு என்னன்னு சொன்னால், அவன் சொல்லுகிறான், நீ வில்லை எடுத்து ஜன்னலை திறந்து வில்லை இழுத்து விடு என்று சொல்லுகிறான். சொல்லிவிட்டு என்ன செய்கிறான்னு சொன்னால், எலிசாவுடைய கையை அந்த அம்பு மேலே வைக்கிறான். No, it's very important and it's very symbolic. ஏன்னு சொன்னால், the arrow is our children, நம்முடைய வாழ்க்கையில். Amen, I'll come to that. அப்போ அந்த arrow உங்கள் கையிலேருந்து ரிலீஸ் ஆகுது, ஆண்டவர் கையிலேருந்து ரிலீஸ் ஆகுதுன்றது தான் ரொம்ப முக்கியமான காரியம். Is God holding your hand when you release your children? நம்ம ரிலீஸ் பண்ணோன்னா நம்ம டைப்பில் தான் போகும், பாகிஸ்தான் மிசைல் மாதிரி. Amen. எல்லாருமே நியூஸ் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். யூ ஆர் ஆல் ஓவர் த யூடியூப்பில் ஓப்பன் பண்ணாலே பிரம்மோஸ் தான் வருது. ஐ டோன்ட் நோ, எல்லாருக்கும் தெரியும்ல பிரம்மோஸ்னா என்ன. இட் இஸ் அ மிசைல், இட் இஸ் த வேர்ல்ட் ஃபேமஸ் மிசைல் அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லிட்டு இருக்காங்க. ஏமேன், இப்போது டாம் ஹாக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லா மிசைலும் முடிஞ்சு போச்சு. நவ் ஒன்லி இந்தியன் பிரம்மோஸ் மிசைல் இஸ் தி ஹைப்பர்சானிக், சூப்பர்சானிக், எல்லா சானிக்கும். ஸோ அதுபோல் the arrow was released with the help of Elisha's hand. எலிஷாவுடைய கையை அந்த ராஜாவுடைய கை மேலே வைக்கிறான். Amen. I don't know if we did that yesterday, last week. இந்த கை எப்படி வைங்களா, just keep this hand this way. அதுக்கு மேலே உங்களுடைய வலது கையை வைங்க. Did we did this? தமிழ் சர்வீஸில் பண்ணலையா? ஓகே. ஸோ இது உங்கள் கை, இது ஆண்டவருடைய கை. Always keep the right hand. ஆண்டவரை left hand ஆகிறாங்க. That is why the Bible says the Lord is our வலது, the right hand of God, which is Jesus Christ. Amen. So எப்போதுமே remember, your children is on here, but God's hand has to be here. Amen. Hallelujah. So உங்களுடைய the arrows. Now let us go to Psalms 127. 3வது 4வது வசனத்தை வாசிக்கலாம். Sons a heritage from the Lord. தமிழில் யாராவது வாசிக்கிறீங்கன்னா வாசிங்க, இல்லைன்னா அப்படியே இங்கிலீஷ்லேயே போயிடலாம். Sons are heritage from the Lord, children's are reward from Him. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அடுத்த வசனம். வால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணம் அடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள். Amen. So now you have to connect. இந்த வசனத்தையும் எலிஷாவுடைய அந்த சீக்வன்ஸையும் you have to connect. Amen. அப்போ number 1, like arrows in the hands of the warrior are sons born in one's youth. அப்போ நம்முடைய ஒரு குழந்தைகளும் they are arrows in our life given by God. Amen. அப்போ ஆண்டவருடைய கரம் நம்முடைய குழந்தைகள் மேலே இல்லை அப்படின்னு சொன்னால், then we might be missing the mark,
that God wants to do in their life. Amen. Hallelujah. So everybody, ஒரு குழந்தைகளையும் எவ்விதமாக சொசைட்டியில் எவ்விதமாக எந்த இடத்துல இம்பேக்ட் பண்ணணும் அப்படின்றது ஆண்டவர் ஏற்கனவே நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அதான் நம்ம the previous generation which is our older generation, என்னுடைய தகப்பனார் அந்த ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு கிரேஸ் இருந்துச்சு. என்னது? 2 ப்ரொஃபஷன் தான். இதெல்லாம் but we have come out of that, praise God. Amen. இப்போ வந்து ஃபீல்டே வித்தியாசம் ஆகிட்டு இருக்கு. ஸோ we do not know the future. நமக்கு ஃப்யூச்சரை பற்றி தெரியுமா? தெரியாது. we do not know. இன்றைக்கி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படித்தவங்க எல்லாம் இன்றைக்கி ஏஐ படிக்கிறாங்க. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படித்த ஒரு காலத்தில் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படித்தவங்கெல்லாம் இப்போது ஐ எம் டாக்கிங் அபவுட் மை ஃபீல்டு, அதுதான் நமக்கு தெரியும். என்ன படிக்கிறாங்க? இப்போது அனாலிட்டிக்ஸ் படிக்கிறாங்க. அனாலிட்டிக்ஸ் படித்தவங்களும் என்ன படிக்கிறாங்க? இப்போ ஏஐயா? ஏஐக்கு அடுத்து என்ன வருது? இஐயா? தெரியாது. we don't know the future. பட் யாருக்கு தெரியும்? God knows our future. God knows the future. Amen. அப்போ allow God to counsel you. allow God, உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய செயல்களையும் ஆண்டவர் வந்து let God counsel you. பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அட்வைஸ் தரட்டும், கவுன்சில் பண்ணட்டும். Amen. நீட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதுக்கு அப்புறமாக ஒரு கவுன்சிலிங் இருக்குது. எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் கவுன்சிலிங் இருக்குது. அப்போ நம்ம எக்ஸாம் பாஸ் ஆயிரும், கவுன்சிலிங்கு போகிறதுக்கு மிஸ் ஆயிரும். ஆண்டவர் வந்து நமக்கு பரிச்சை வைக்கிறார், நிறைய வைக்கிறார். உங்கள் குழந்தைய கரெக்டாக வளர்க்குறீங்களா, ஜெபம் சொல்லிக் கொடுக்குறீங்களா, இது சொல்லிக் கொடுங்க. we all do that. முறையாக சொல்லிக் கொடுக்கணும், எல்லாம் செய்துக்கிறோம். ஆனால் we sometimes forget to ask counsel from the Lord. ஆண்டவரே, என் மகனுக்கு நீங்கள் என்ன வைத்திருக்கிறீங்க? what is that you have for my son? will God answer you? ஏன் பண்ணணும்? will God answer your prayer the way you want, or God will answer the prayer for your son and daughter? இது நீங்களும் ஆண்டவருக்குள்ளாக ஒரு டீலை போட்டுக்கோங்க. ஆண்டவரே எனக்கு தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி God might reveal. ஒருவேளை உங்களுடைய டைரக்ஷனில் அது இல்லைன்னு சொன்னால் God will say, மகனே வெயிட் பண்ணு, let he or she do it, then I will say, then you will be able to accept. So let's keep that there. மூன்றாவது வசனம், children, sons and daughters, not just sons and daughters are heritage from the Lord. ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்படுகிற ரிவார்ட், இட் இஸ் a ரிவார்ட் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது ரிவார்ட் என்று எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் when we are in the ways of the Lord. ஆண்டவருடைய வழிகளில் இருக்கிற வேளையில் ரிவார்ட் வருகிறது. இப்போ முதலாவது the arrows of our children. நம்ம குழந்தைகள் ஆரோஸாக இருக்கிறாங்க. அந்த ஆரோஸை எவ்விதமாக நம்ம விடுகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய கருத்து வைத்து we release them. Amen. Our children has to be released someday. I'm glad for all the parents who have released the children for the ministries. ஒரு மினிஸ்ட்ரிலையும் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. கர்த்தர் பெரிதான அளவில் அதில் கிரியை செய்வாராக. அப்போ இன்றைக்கு ஒரு ஃபேமிலி, நமக்கு ஒரு பைபிளில் இருக்கிற ஒரு பெரிய ஃபேமிலி யாருடைய ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா தாவீதுடைய ஃபேமிலி. ஐ மீன், இந்த மெசேஜ் நான் எடுத்திருக்கிறேன்னு நினைக்கிறேன், பட் there is a different angle to it what I want to share. அப்சலோமை குறித்து சில காரியங்களை இன்றைக்கி சொன்னேன், அதை குறித்து நான் இன்றைக்கி I want to share a bit more. அப்போ அப்சலோம் என்பது யாருடைய மகன்னு சொன்னால் தாவீதுடைய மகன். டேவிட் சன் வாஸ் கால்ட் அப்சலோம். அவனுக்கு வேற மகன்கள் இருந்தாங்க, ஆனால் அப்சலோம் இஸ் ஒன் ஆஃப் த சன். ஸோ இதை வைத்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் a few things about parenting and also about the characters that we need to deal with our children. அப்போ அப்சலோமை குறித்து பார்க்குற வேளையில் 2 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் இருக்குது. 13, 14, 15 வாசிச்சா தான் உங்களுக்கு அந்த ஃபுல் கான்டெக்ஸ்ட் கிடைக்கும். We will go to that if time permits. முதலாவது அப்சலோம் என்று சொல்லுகிற வேளையில் அதோடைய அர்த்தம், எபிரேயரில் அதோடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் ஃபாதர் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் தகப்பன். யார்? அப்சலோம். ஆனால் அவன் செய்கிற காரியங்கள்லாம் பார்த்தா சமாதானம் அவனுக்குள்ளாக இருந்துச்சுன்னாவே தெரியாது. தட் இஸ் ஹவு ஹி பிகேம்.
Amen. So the word which is given anega I mean David had different people in his life, but he was the brother, the only blood brother of Tamar என்று பார்க்கிறோம். அப்போ 13வது அதிகாரத்தில் பார்க்கிறவர்கள் எவ்ரிதிங் வாஸ் குட் அண்ட் பெஸ்ட், நல்லா தான் போயிட்டு இருக்குது வாழ்க்கை. ஆனால் திடீரென்று தாவீதுடைய வாழ்க்கையில் there are some challenges happening. Tamar and Amnon, and Amnon is also his son of a different wife. So Tamar is Absalom's sister, Absalom உடைய தங்கச்சி. Tamar and Absalom are brothers and sisters blood wise. Okay, இன்னொருத்தருக்கு அம்னோன் உடைய half sister is Tamar. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம அறிந்து கொள்ள வேணும். ஸோ இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், தாமாரோடைய அம்னோன் ஃபால்ஸ் இன் லவ் வித் தாமார், ஹெட் ஓவர் ஹீல். தென் ஹீ அந்த நாட்களில் வந்து இஃப் யூ ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் தென் யூ ஹேவ் டு கெட் மேரீட், அதர்வைஸ் அந்த ஸ்திரீக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அக்கார்டிங் டு த லா ஆஃப் தி மோசஸ். Now we will not go into that detail, but இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது அம்னோன் தாமாருடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனை நடந்தது நிமித்தமாக who gets affected ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்சலோம். Our topic is not Tamar and Ammon. I mean, we will deal with it later. It's a deeper topic. I have dealt once. இன்னும் ஆழமாக நிறைய காரியங்கள் அதில் இருக்குது. பட் இன்றைக்கு உள்ள டாபிக் பார்த்தீங்கன்னு சொன்னால் somebody gets affected because of something in the family. யார் அப்படின்னு பார்த்தா அப்சலோம் நல்லா தான் இருந்தான். 15வது அதிகாரம் 1-6 வரைக்கும் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 1-6 வரைக்கும். இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றுபடுத்த இன்னா ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாய் இருக்கிறது. ஆமென். ஸோ இது வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், அப்சலோம் இஸ் ரெபலிங் அகெயின்ஸ்ட் number 1 his father. Okay, to the parents this is what I am saying. Sometimes நம்முடைய குழந்தைங்க நமக்கு ரெபல் பண்ணுற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் சொன்னால் கேட்க மாட்டாங்க, நான் இப்படி தான் செய்வேன்னு சொல்லுவாங்க. ஸோ we lose the fruits of the spirit sometimes. அதனால் இல்லையா, we don't have to go to the fruits of the spirit. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் லிஸ்ட் பண்ணி வச்சு இதெல்லாம் எனக்கு இன்றைக்கி இந்த வாரம் பண்ணேன்னா பாதிக்கு மேலே மைனஸில் தான் போகும். we are learning as parents, there's no doubt on it. ஆனால் சில ஏரியாஸ் நம்ம வந்து நம்முடைய குழந்தைங்களோட டீல் பண்ணணும். we have to deal with certain areas in our life. அப்போது அப்சலோம் 15வது அதிகாரத்தில் பார்க்குற வேளையில் he is standing in the city gate. சிட்டி கேட்டில் நிற்கிறான். சிட்டி கேட்னா அந்த இடத்துல வழியாக தான் பழைய காலத்தில் ஃபோர்ட் இருக்குது. ஃபோர்ட்டுக்குள்ளாடி வந்தால் தான் ராஜா அரண்மனைக்குள்ளாக போக முடியும். அந்த இடத்துல நின்று சொல்லுகிறான், யாருக்கெல்லாம் உங்களுக்குலாம் என்னப்பா எங்கே போகிறீங்க, இன்னும் யூ ஹேவ் ஒரு பெரிய ஒரு பெட்டாலியன் மாதிரி இருக்குது, 50-60 பேருக்கு நிற்கிறாங்க. நின்றுட்டு உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன வேணும், யாரை பார்க்கணும், எங்களுக்கு நீதி வேணும், ராஜாவை பார்க்க போகிறோம். நான் ராஜாவை பற்றி அவன் தப்பு பண்ணலை, ராஜா பற்றி தப்பு சொல்ல. he doesn't say the king is not seeing you. ஆனால் என்ன சொல்லலாம், ராஜாவுடைய டெப்யூட்டிஸ்லாம் அவ்வளோலாம் சரியில்லை, அப்போது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செய்கிறான். ஸோ ஒன், he is rebelling against the king. ரெண்டாவது, he is rebelling against his father. அப்போது ஒரு இடத்துல போட்டிருக்குது, he even as they detailed it, which I also sense, he detail என்ன போட்டிருக்குன்னு சொன்னால்,
he even went and kissed people. அந்த நாட்களில் they hug and kiss people. அரப் ஸ்டைலில் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ட்ரம்ப்பை பாருங்கள். ட்ரம்ப்பும் சவுதி அரேபியா க்ரௌன் பிரின்ஸும் they did not hug each other, which is normally நம்ம மோதிஜி இருந்தார்னா உடனே இந்தியன் ஸ்டைல். அவங்க வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் இஸ் ஷேக் ஹேண்ட், ஈஸ்டர்ன் ஸ்டைல் இஸ் hug and give a kiss to each other. So that was in the Jewish culture also. அப்போ it is said that he also kissed people in a sense, in a good way. Don't take it in a wrong way. எதற்குன்னு சொன்னால் to please them. There is a very important point you need to understand. Kiss பண்ணுறவங்க எல்லாம், I mean, those who hug you, those who are very close to you, doesn't mean they are good to you. இயேசுவையும் ஒருத்தர் கிஸ் பண்ணார். யார் அவர்? So there is a one saying, keep your friends close and enemies closer. அப்போ தான் அந்த ரெடாரில் தெரியும். ஸோ எனிமீஸ் யாருன்னா நம்ம க்ளோஸாக பக்கத்தில் இருக்கவங்க தான் நம்ம எனிமீஸ். ஆமென். அதுக்காக பக்கத்தில் இருக்க பார்த்து நீங்கள் எனிமின்னு சொல்லாதீங்க. I mean, the challenge is we have to be aware. Amen. So சில நேரத்தில் people try to please us. சிலர் வந்து அவங்கள பற்றி நல்ல விஷயமே சொல்லிகிட்டு இருப்பாங்க, நல்லதே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்காக அடுத்த வாட்டி போய் எல்லாரையும் கிரிட்டிசைஸ் தான் பண்ணணும். பாஸ்டர் சொன்னால் நல்லதெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லை, அப்படி இல்லை. You need to appreciate. You also need to be ready to correct. At the same time, you also should be willing to be corrected. Amen. இது எல்லாமே, this is how the essence of life is. ஒரு சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வெறும் என்ன மசாலா போடுங்க, சாரி, லெட்ஸ் நாட் கோ இன்டு தட் ஸ்டோரி. ஒரு சாம்பார் வைக்கணும்னு சொன்னால் யூ நீட் வெஜிடபிள்ஸ், யூ நீட் மசாலா, யூ நீட் எரிப்பு, புளிப்பு, சில இடத்துல இனிப்பும் போடுவாங்க. எனிபடி யூஸ் சுகர் டு ஆட் டேஸ்ட், இல்லையா? ஸோ நம்ம லைஃப்பும் இட் இஸ் ஃபுல் ஆஃப் எசன்ஸ் ஒன்லி. ஏன்னா சில நேரத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும், சில விஷயத்தில் இட் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட். நம்ம எக்ஸ்பெக்டட் மாதிரியே போயிட்டுருக்குன்னு சொன்னால் போர் அடிச்சிடும், இல்லையா? எஸ் ஆர் நோ? ஈவன் வென் யூ ஆர் டிரைவிங், வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம்னாலும் ஒரு பிளெயின் ரோடு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போச்சுன்னா நம்ம என்ன செய்கிறோம்? அப்படியே அசந்து தூங்கிடும். இடையிடையே ஒரு பம்மு, இடையோட இந்தியாவில் ஓட்டினா ஹார்ன் கீ கீ கீலாம் கேட்டினா ஓ நம்ம பயங்கர ஆக்டிவாக இருப்போம். ஐ மீன் இஃப் யூ கோ டு இந்தியா அண்ட் கம் பேக், அது உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்குது. How many of you have felt it? ஒரு ஃபியூ இயர்ஸுக்கு ஐ வாஸ் ட்ரைங் டு சே வாட் இஸ் மிஸ்ஸிங். அப்புறம் தான் ஓ நம்ம ஹார்ன். there was a YouTuber who did this, no? He said, YouTuber காமெடியனான்னு தெரில. He said, இந்தியாவில் வந்து people speak in very different way. And one way is to speak through horn. அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன செஞ்சால் ஒரு ஹார்னோடைய ஒரு சவுண்டையும் கூட இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா இது சொல்லலாம், ஏ பொரியா வாரியா, அந்த மாதிரி. இட் வாஸ் ஃபன் டு வாட்ச். அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் நடக்கும். ஸோ அப்சலோமுடைய வாழ்க்கையில் பார்க்குறதில்ல, he went through so much challenges. அவன் இந்தபடியாக why he was standing at the gate, அந்த சிட்டி கேட்டில் எதுக்காக நின்று கொண்டிருந்தான்னு சொல்லி பார்க்குற வேளையில் 13வது அதிகாரத்துக்கு நம்ம போகணும். ஐ டோல்ட் a bit of a story. ஆனால் அவன் வந்து he actually does something very nasty. என்ன பண்ணுறான்னு சொன்னால், let us read from 26. அப்பொழுது அப்சலோம் அவனுக்கு உத்தரவு செய்யும் என்றான். அதற்கு ராஜா, அவன் உன்னோடே வர வேண்டியது என்ன என்றான். அப்சலோம் பின்னையும் அவனை வருந்தி கேட்டுக்கொண்டபடியினால் அவன் அம்மோனையும் ராஜாவின் குமாரர் அனைவரையும் அவனோடே போகவிட்டான். அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி, அம்மோன் திராட்சரசம் குடித்து களித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்தேன். அப்பொழுது நான் அம்மோனை அடியுங்கள் என்று சொல்வேன். உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள். நான் அல்லவோ
Amen. ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஷார்ட் மூவியோடைய பிளாட் ஆகும், பயங்கரமாக டீட்டெயிலாக எழுதியிருக்கு. ஸோ இஃப் யூ கோ அண்ட் ரீட் த்ரூ இட் இஸ் வெரி எக்ஸைட்டிங். அதை பார்த்து க்ரைம் சீன்லாம் பார்த்து எக்ஸைட் ஆகிடாதீங்க. திஸ் இஸ் நாட் டு பி டன். நம்பர் 1, Amnon, as I told you, அவன் தாமாருடைய வாழ்க்கையை நாஸ்தியாக்கி விடுகிறான். He rapes her and Absalom has this in his heart. அப்போ முதலாவது நம்முடைய குழந்தைங்கள்கிட்ட, even as we pray with them, ask them for forgiveness, ask them to forgive. யாரை forgive பண்ணணும்? பக்கத்து வீட்டுக்காரங்களா? அப்புறம் நம்மளை தான். Sometimes we don't do that. ஏன்னா சில நேரத்தில் they harbor some negative thoughts. எங்கள் அப்பா இப்படி சொல்லிட்டாங்க, எங்கள் அம்மா இப்படி சொல்லிட்டாங்க. Even small children. Teach them to pray for forgiveness. Daily இல்லைனாலும் at least once a week, teach them to pray for forgiveness. If they cannot forgive their father, if they cannot forgive their mother, if they cannot forgive their siblings, வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து விளைவு. அநேக வீட்டில் பாருங்கள், after they get married, they don't talk to each other. Or they once வேலை கிடச்சி அவங்க வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிட்டாங்கன்னா அப்புறம் வந்து சிப்ளிங்ஸ்கிட்ட பேசவே மாட்டாங்க. யாராவது இப்படி இருக்கிறீங்களான்னு தெரில. தென் கோ அண்ட் ஃபைண்ட் த ரூட் எங்கே இருக்கு. ஏதோ ஒரு பிட்டர்னஸை ஹார்பர் பண்ணிகிட்டு இருக்கிறனால வருகிற காரியமாக இருக்கிறது. ஸோ சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஏன் அண்ணனால் எனக்கு இது செய்ய முடியல. ஐ எம் டாக்கிங் டு சிப்ளிங்ஸ். 2 குழந்தைங்க இருக்கிறீங்கன்னா அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு பேசுகிறேன். ஸோ லெட் மீ டெல் யூ சம்திங். Me and my brother had a lot of issues. எங்களை வீட்டு 4 பேர். ஓகே, 4 பேர்னாலே கொண்டாட்டம் தான். எவ்ரி டைம் there is going to be excitement தான். ஸோ மை பிரதர், செகண்ட் பிரதர், எல்டர் பிரதருக்கு எனக்கு ரொம்ப ஒரு ஐக்கியம் அப்படின்னு சொல்ல, அவர் செய்கிற தப்புலாம் நான் மறைச்சிருவேன். 2வது பிரதருக்கும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு, எனக்கும் அவருக்கும் ஒத்தே போகாது. ஏன்னா அவர் எல்லாத்தையும் அம்மாக்கிட்ட போய் போட்டு கொடுத்துருவார். So you know how he is a people pleaser. I mean, he's doing well in his life, but at the same time the character, I'm just giving you an example. He's a people pleaser என்று சொல்லலாம். அப்போது எப்படி அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்ட நல்ல பிள்ளை அப்படின்னு பேர் வாங்கிடணும் தெரியும். 3 பேரும் சேர்ந்து தான் கிரிக்கெட் விளையாட போவோம். ஆனால் அடி கிடைக்கிறது எனக்கும் மூத்த அண்ணனுக்கும். 2 அண்ணனுக்கு அடியே கிடைக்காது. அது என்ன டாக்டிக்ஸ்ன்னு எனக்கு இன்னும் வரைக்கும் தெரில. No, so remember, there are children, குழந்தைங்க, they will be working in different dimensions. They have different characters. அப்போ அந்த கேரக்டரை வச்சு அவங்களுக்கு மெரிட் கொடுக்காதீங்க. பட் லுக் அட் வாட் தே ஆர் ட்ரைங் டு எஸ்கேப் யூ ஃப்ரம். அக்கா இன்னைக்குலேருந்து நீ இப்படி பண்ணுறேன்னா அப்படின்னு ரொம்ப ஸ்கெப்டிக்காக யோசிக்காதீங்க. அப்சர்வ் பண்ணுங்கள், அப்சர்வ் தெம் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த சேலஞ்ச். இந்த இடத்துல பார்க்குறோம், அம்னோன்னு வந்து அப்சலோம் கூப்பிடுறான். பார்ட்டிலாம் வச்சுருக்கோம் நாங்கள் வந்து ஷீப், அந்த காலங்களில் ஷீப் ஷ்ரெட்டிங், அந்த ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணுறது பெரிய ஒரு ஃபங்க்ஷன். தட் இஸ் த ஹார்வெஸ்ட் சீசன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுக்கு கூப்பிடுறான். பட் டேவிட் டோட்லி ஃபர்காட் அபவுட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. பிகாஸ் டேவிட் வந்து அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணலை. ஸோ எனி இஷ்யூஸ் கம்மிங் அவுட் பிட்வீன் யோர் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், சன்ஸ் அண்ட் சன்ஸ், உங்களுக்கும் சன்னுக்கு இடையில், உங்களுக்கும் குழந்தைங்களுக்கு இடையில் வருகிற ப்ராப்ளத்தை யூ ஹவ் டு சிட் அண்ட் டெல் தம், திஸ் இஸ் வை ஐ டிட், இதனால் நான் உங்கள்கிட்ட செஞ்சேன், திஸ் இஸ் வை ஐ டிட் அப்படின்னு சொல்லி அந்த பிட்டர்னஸை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஹவு ஓல்ட்? ஈவன் as old as 2 or 3 years old. அதர்வைஸ் அவங்க நினைப்பாங்க, மை டேடி டசன்ட் அலோவ் திஸ். உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லுவாங்க, மை மம்மி டசன்ட் வாண்ட் மீ டு டூ திஸ். அப்போ தான் நம்ம எப்போ சொன்னோம்? We would have never told, but they would have assumed it based on experience. இப்போ இந்த இடத்துலையும் பார்க்குறோம், அம்னோனுடைய வாழ்க்கையில், அப்சலோமுடைய வாழ்க்கையில் அம்னோன் ஒருத்தர் இருந்தான். He had a bigger challenge in their lives. சில நேரத்தில் children will blame you for not fulfilling their lives. அவங்களுடைய தரிசனம், அவங்களுக்கு லைஃப்பில் நான் அப்படி செய்யணும்னு நினச்சேன், இப்படி செய்யணும்னு நினச்சேன், ஆனால் என்னுடைய தகப்பனார் அதை உடல்ல. I don't know if somebody like that is sitting here. But beyond everything, there is a plan of God. அப்போ
when you are aligned with the plan of God, ஆண்டவருக்கு ஏத்தவண்ணமாக you can let go and do things. Amen. So these are some things that we can understand. So அது வந்து ரெண்டாவது, your children might have wisdom. ஒரு சரியா இடத்துல ஒரு they would have some wisdom, some knowledge, some areas they are gifted, they are talented. எந்த இடத்துல டேலண்ட் இருக்குன்னு சொல்லி அதை எக்ஸ்போஸ் பண்ணி அதை வெளியே கொண்டு வர்றது பேரண்ட்ஸுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் தான் இருக்குது. as I was sharing with some of them, all our boys 18 ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது 2 வருஷம். ஸோ வாட் எவர் பாய்ஸ், ஆல் த பாய்ஸ் இன் சிங்கப்பூர் எல்லாரும் ரெடி பண்ணது வந்து 18 இயர்ஸோடு அவங்களுடைய டைம் முடிஞ்சு போச்சு. ஸோ இஃப் வி do not get them ready by 18, then we are not getting ready at all. Likewise, women until they get married. These are phases in our life. Before they get married, நம்ம அவங்கள கரெக்டாக அலைன் பண்ணலன்னு சொன்னால், then how they are after marriage is totally their own. அப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, அவங்கள தயார்படுத்துறது நம்முடைய ரெஸ்பான்சிபிள். அதுதான் சங்கீதம் 127 சொல்லப்படுது. They are arrows in the hand of a warrior. அப்போ வாரியர் யார்? பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் தான் வாரியர். பேரண்ட்ஸாக இருக்கிறீங்க, யூ ஆர் வாரியர் அண்ட் சில்ட்ரன் ஆர் தி ஆரோஸ். அப்போ ஆரோவை பக்குவப்படுத்துவது. எத்தனை பேர் மூவிஸ்லாம் பார்க்குறீங்கன்னு தெரில. ராபின்ஹுட் கிங் ஆஃப் தீவ்ஸ் அப்படின்னு ஒருத்தர். கிங் ஆஃப் தீவ்ஸா? ராபின்ஹுட் கதை யாருக்கெல்லாம் தெரியும்? எனிபடி ரீட், வாசிக்கிற பழக்கம் உண்டா? யாருக்குமே இல்லையா? ஓகே, ராபின், ஐ எம் ஜஸ்ட் கிவிங் அ எக்ஸாம்பிள் ஆஃப் அன் ஆரோ. ஆரோவில் வந்து தீயெல்லாம் வச்சு அனுப்புவாங்க. ஸோ தேட் ரிக்வயர்ஸ் ப்ரிப்பரேஷன். நம்ம பாடுறோம் அனல் மூட்டும் ஐயா. அப்போ நம்ம குழந்தைங்கள அனல் மூட்டணும். த ஆரோ ஷுட் பி அ ஃபயர் பால். ஆமென். சொல்லுங்கள், மை சன் அண்ட் டாட்டர் ஹேஸ் டு பி அ ஃபயர் பால் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ அதை எப்படி தயார் பண்ணுறோன்றது, see the arrow, ஒரு ஆரோ தயாரிக்கிறதுக்கு இன்றைக்கி சைனாவில் கொடுத்தீங்கன்னா ஒரே நாள் அடித்து கொடுத்துருவாங்க. ஒரு அயன் இதில். இந்தியாவில் வந்து கோயம்பேட்டூர் இஸ் நோன் ஃபார் ப்ரிசிஷன் டூலிங். அங்கே கொடுத்தீங்கன்னா தே மே டேக் 2 நாளில் ஒரு ஆரோ அடித்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம கையிலையும் ஒரு ஆரோ கொடுத்துருக்கோம், நம்முடைய குழந்தைங்க ஒரு ஆரோ. அது எவ்வளோ நாளைக்கு ஆண்டவர் பக்குவப்படுத்தி வந்திருக்காங்கன்னா, as I said, maybe 15 years, 16 years, 20 years, 20 வருஷத்தில் ஒரே ஒரு ஆரோ நம்ம ரெடி பண்ணுறோம். இமேஜின் ஹவு மச் ஆஃப் எஃபர்ட். அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பிரம்மோஸ். பிரம்மோஸ் எவ்வளோ நாளில் தயாரிக்கிறாங்க தெரியுதா? 150 days. This is just a reference. Okay, 150 நாளில் ஒரு பிரம்மோஸ் ரெடி பண்ணிடுவாங்களாம். எங்கே? லக்னோவில் they have started a new. I think it is right. I don't know. I'm not scientifically right. So அதை தயார் பண்ணுகிற வேளையில் let us not create a defunct arrow. I mean, defunct arrowன்னு சொன்னால் அது வந்து PL-15 மாதிரி, அந்த மிசைல் மாதிரி எங்கேயோ வந்து லான்ச் ஆக ஃபயர் ஆகாது. அப்படிப்பட்ட arrows we don't want to make out of our children. Amen. Let us create arrows which are fireballs for God in their life. Amen. Hallelujah. I'm not saying okay எல்லாரும் ஊழியத்துக்கு வரணும். ஊழியத்துக்கு வரது ஆண்டவருக்கும் அவங்களுக்குள்ள. that is not none of our business. குழந்தைங்க ஊழியத்துக்கு வரது உங்கள் கையில் இல்லை. ஓகே, நான் அதுக்கு சாட்சி. It is between them and God, not you and God. நீங்கள் சொல்லலாம், நான் சின்ன வயசுலேயே அவங்களுக்காக நான் வந்து சொல்லிட்டேன் ஆண்டவர்கிட்ட, லைக் ஹேனா நான் சொல்லிட்டேன். தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். பட் அதுக்கு வேண்டி நம்ம அவங்கள தயார் தான் படுத்த முடியுமே தவிர, த அக்செப்டன்ஸ் இன் டு த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் த ஒர்க் ஆஃப் காட் இஸ் டோட்டலி அப்பான் காட் அண்ட் தெம். அதுக்கு வேண்டி நம்ம தயார் பண்ணலாம். ரெண்டாவது, மினிஸ்ட்ரி இஸ் ஆல்சோ டு ஷைன் இன் த மார்க்கெட் பிளேஸ். ஆமென். ஹல்லேலூயா. டோன்ட் திங்க் தட் ஓகே எல்லாரும் ஊழியத்தில் பண்ணாதான் இல்லை. மார்க்கெட் பிளேஸில் இஃப் தே ரீச் த டாப், தட் இஸ் ஆல்சோ அ மினிஸ்ட்ரி. டு பி ஒரு சாட்சியாக, நேர்மையாக, டு பி டூயிங் த ரைட் திங்ஸ், தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மினிஸ்ட்ரீஸ். நம்ம அதை மறந்து விடக்கூடாது. ஸோ அப்சலோமுடைய வாழ்க்கையில் அவன் இந்த காரியங்களை செய்வதற்கு அவன் எதிர்த்து நிற்பதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிட்டர்னஸ்.
13வது அதிகாரத்தில் இருக்கிற பிட்டர்னஸ். அவன் பார்க்குறான், கொலை செய்து விட்டு அவன் 3 வருஷம் he flees. 38வது வசனம் வாசிக்கலாம். அப்சலோம் கேசூருக்கு ஓடிப்போய் அங்கே 3 வருஷம் இருந்தான். கண்டினியூ. தாவீது ராஜா அம்மோன் செத்தபடியினால் அவனுக்காக துக்கித்து ஆறுதல் அடைந்தபோது அப்சலோமை பின்தொடரும் நினைவை விட்டுவிட்டான். So that is the first blow in the life of David. இதுக்கு முன்னாடியே வேற ப்ளோ இருந்துச்சு, பட் this is the blow from the children. அதுக்கு பிற்பாடாக 15வது அதிகாரத்தில் பார்க்கும்போது he rebels against him. அப்போ 15வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கும்போது he gets up early, stand up by side of the road looking at the city gate. அந்த இடத்துல பார்க்குறோம் he became something like a master manipulator. அப்போ 13வது அதிகாரத்தில் மேபி 3 years ப்ளஸ் 1 year 1.5 years, மொத்தம் 5 வருஷம்னு கணக்கு பண்ணிக்கோங்க. 5 வருஷம் கழிச்சு தான் அவனுடைய ஆக்சுவல் கேரக்டர் இஸ் கம்மிங் அவுட். அப்போ இந்த சின்ன வயசுலேயே நம்ம அவங்கள வந்து ரெடி பண்ணி when we come in out ஒரு 5 years 6 years கழிஞ்சு தான் அவங்க என்ன செய்வாங்கன்னு நமக்கு அவுட்கமே தெரியும். Did David know about it? தெரியாது. அவங்க அனுப்பும்போது அம்னோனை கூட அனுப்பும்போது டேவிடுக்கு தெரியுமா? தெரியாது. when he killed him he thought maybe சரி நடந்து போச்சு அப்படின்னு விட்டுருக்கலாம். அப்போ 15 chapter 15ல 2வது வசனத்தில் that is when children become manipulators. Amen. நம்ம நினைக்கிறோம் children are very sweet, but they are manipulators. They know how to get the mobiles from your hand. Okay. They know how to get money from your pocket. Yes or no? எல்லாரும் ஆமான்னு தான் சொல்லுவீங்க, because that is the reality. அப்போ மேனிப்புலேட்டர் பண்ணதுக்கு அலோவ் பண்ணது யாரு? நம்ம தான். we allowed them somewhere. சரி நீ இதெல்லாம் செய். we allowed them to harbor some roots. அப்போ இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஆண்டவரே I know this is my character, I know this is my son's daughter character. அப்போ இதோடைய ரூட் எங்கே இருக்குது? இதோடைய ரூட்டை நம்ம அப்ரூட் பண்ணலைன்னா அது வந்துட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம குழந்தைங்க மொபைல் எடுக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம், ஆர் சாப்பிடும்போது மொபைல் கொடுக்குறோம், ஆர் ஈவன் when we want to be ourselves we see, okay, give the mobile. பட் எதற்காக the next time they ask, நம்மளால் we cannot say no. This is just an example I am giving you. அது மாதிரி நம்ம ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் இல்லை வெளியே போகிறோம், we expect our children to behave in certain manner. இங்கே வெளியே மட்டும் அது எப்படி நடக்கும்? So I was watching a couple 2 days back. இங்கே தகப்பனார் வந்து I was taking a short bus from here to there. அப்போ தகப்பனார் வந்து இந்த பையனை வந்து ஒழுங்கா உட்காரு சீட்டில் அப்படின்றார். பையன் எப்படி உட்காரும்? Then he gets annoyed. அவனை அப்படியே முறைச்சு பார்க்குறாரு. அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். we think that நம்ம ஃப்ரௌன் பண்ண உடனே, நம்ம அப்படி கூர்ந்து பார்த்த உடனே குழந்தைங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுவாங்க. they just evade us and go. அப்போ இந்த காரியங்களுக்கான ரூட், த பிஹேவியர்ஸ், குழந்தைங்களோட ஒரு பிஹேவியரை நோட் பண்ணி அதோடைய ரூட் எங்கே இருக்குது, எங்கே அன்ரிசால்வ்டான ப்ராப்ளம் இருக்குது கண்டுபிடிக்கிறது வரைக்கும் you will not be able to solve the problem. Number 1, they become manipulators. Number 1. ரெண்டாவது, they make offenses. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? மொபைல் கொடுக்கலன்னா அடுத்தது ரெண்டாவது, நீங்கள் எவ்வளோ தான் கொடுத்தாலும் then they'll throw the mobile out. நமக்கு உடனே என்ன ஆயிரும்? ஐயோ $1000 மொபைலு கீழே போட்டாங்க. they don't know the value of the money. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? we get angry at them. so they become crafty. அப்சலோம் அப்படி தான் செஞ்சான். he became very crafty. அழகாக ஒரு பார்ட்டி இருக்குது, அம்னோனை கூப்பிடணும், இதெல்லாம் செய்யணும், அப்பா கிட்ட போய் இப்படி ப்ரெசென்ட் பண்ணணும். அப்பா கிட்ட போய் நான் அவனை கூப்பிட்டு போய் கொலை பண்ணுறேன்னு சொன்னால் அப்பா விடுவாங்களா?
Absolutely no. அதுபோல தான் our children doesn't tell us what exactly they want to do. That is the human behavior. அதை நம்ம அறிஞ்சுக்கணும். Human behavior starts from age of 4 onwards. ஒருத்தருக்கு previously it was 6, now இது வந்து downgrade பண்ணிட்டாங்க, சரி upgrade பண்ணிட்டாங்க. So sometimes they show false humility. அப்சலோம் மாதிரி. ஃபால்ஸ் ஹியூமிலிட்டின்னா என்ன? வீட்டில் மட்டும் எப்படி இருப்பாங்க? சவுண்டே இருக்காது. வெளியே போனால் தான் தெரியும் எலியா புலியா. வீட்டில் எலி, வெளியே புலி. சம் பீப்புள் மேட் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். வீட்டில் பார்த்தா எல்லாம் அடிச்சு ஷேப் மாற்றி போட்டிருப்பாங்க. வெளியே போனால் ஐயோ இவனை மாதிரி ஒரு நல்ல பையன் இருக்கிறானா அப்படின்னுவாங்க. So these are characters that we need to pick and help them to mature in it. யோசிக்கும்போது don't think that I am talking to any of specific parents. இல்லை, every parent has this struggle. எல்லா பேரண்ட்ஸ்ட்டும் இந்த struggle இருக்கு. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி we have to tell them very clearly, hey, this is what your real thing is. I can understand. Let us help them. பேரண்ட்ஸ் எதுக்காக இருக்கிறோன்னா நாட் டு எப்போவுமே நீ கரெக்டாகணும். அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க அவங்க வழியில். ஸோ there are two ways of looking at it. From the parents' view, இன்னொன்று from their viewpoint. அவங்க லைஃப் அவங்க தான் பார்ப்பாங்க. they look from their perspective. சின்னதில் வந்து when the children are young, parents are advised one thing by people who do parenting classes. என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், look into the eyes and speak. ஓகே, உங்கள் குழந்தைகிட்டேருந்து இன்னைக்கு இருந்து அட்லீஸ்ட் ஒரு if the children are young, முழங்கால் படிவிட்டு அவங்கள்ட்ட பேசுங்க. or lift them up and say, hey, பாரு. Look into their eyes and speak, then you'll know the truth in their eyes. I can challenge you, 90% of the time they will not look into your eyes, which means they are not sure about it. Amen. So false humility, craftiness, self-centeredness. Tell them to buy 2 chocolates, they'll buy only 1 chocolate. Why? They only want it for them. So இதெல்லாம் நம்ம படிச்சு கொடுக்கலன்னு சொன்னால் they will not have this. Harboring bitterness, unresolved offense, unresolved anger. சில நேரத்தில் உங்களுக்கும் பையனுக்கும் உங்களுக்கும் பொண்ணுக்கும் there might have been arguments about very small things. ஒன்று வந்து உங்கள் ஃப்ரெண்டு கூட போகிறேன்னு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து முடியாது, இன்றைக்கி போக முடியாதுன்னு சொல்லியிருப்பீங்க. தென் அவங்க என்ன என்கேஜ்மெண்ட் என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த சிச்சுவேஷனில் வாட் யூ டூ? ஆஸ்க் தம், எதுக்காக போகணும், ஒய் டு யூ வாண்ட் டு கோ, வாட் யூ வாண்ட் டு டூ, எப்படி என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்டு அவங்கள்ட்ட கேட்கும்போது தென் தே வில் பி ஏபிள் டு கிவ் யூ அ கரெக்ட் ஆன்சர். அந்த ஆன்சர் இல்லாத வரைக்கும் யூ கேனாட் கிவ் தம் த பெர்மிஷன், இல்லையா? சரி, அவங்க ஃப்ரெண்டு தானே, போயிட்டு வரட்டும். பட் ஒய் ஆர் தே கோயிங்? ஸோ அந்த ஓப்பன்னஸ், கான்வர்சேஷன் ஓப்பன்னஸ் ஹேஸ் டு பி தேர். அந்த டைமில் தான் when you look into the eyes, you know whether they are false or true. பொய்யை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பர்சனலாக கேளுங்க, நான் சொல்லித்தரேன். whether they are speaking the lies or not. கொஞ்ச நாள் நீங்கள் கண்ணை பார்த்து பேசும்போது you will know. When they look straight into your eyes, they are speaking the truth. When they are looking up, they are this is normal human psychology. When they look up, which means they are dreaming. ன்னு சொன்னால் யோசிச்சு பேசுகிறவங்க மேலே பார்த்து பேசுவாங்க. இருதயத்துலேருந்து பேசுகிறவங்க கீழே பார்த்து பேசுவாங்க. You can use this strategy for your children, for office, everywhere. I mean, you can அக்கா இனி எல்லாரும் கண்ணை பார்த்து பாருங்க. But even in our offices, we don't look into the eyes, இல்லையா? Especially இங்கே local people don't look into the eyes. So they are very manipulative. They don't smile. அவங்க உள்ள ஸ்மைல் பண்ணுறாங்களா வெளியே ஸ்மைல் பண்ணுறாங்கன்னு the psychology of working with people here is very different. So இந்த மாதிரியான this is one way to say it as Absalom spirit என்று சொல்லலாம்.
தெர் இஸ் நத்திங் கால்ட் அப்சலோம் ஸ்பிரிட்டாக ஆண்டவரே என் மகன் மேலே இருக்கிற அப்சலோம் ஸ்பிரிட்டை வெளியே போடுங்க. இன்னும் தீஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ். அசுத்தாவியே வெளியே போகணும்னு சொல்லி நோ. நிறைய நேரத்தில் ஐ ஹவ் சீன் பாஸ்டர்ஸ், there are emotional dealings that has to be happen. There are certain ways where you have to அந்த emotions release பண்ணணும். அப்போ emotion releaseக்கு பதில் நீங்கள் deliverance பண்ணீங்கன்னா it doesn't work. Emotions have to be dealt at that level. அதே மாதிரி தான் உங்களை குழந்தைங்கள்ட்ட emotions, if they are strong, you have to go to the root of it. தெரியலையா, இந்த இது ஒரு டைரி எடுத்து வைத்து எழுதுங்க. இந்த ஏஜில் என்னுடைய பையன் என்னுடைய பொண்ணு இந்த மாதிரி செஞ்சா, தென் யூ மைட் நாட் ஹேவ் த ஆன்சர். உடனே ஆண்டோட்ட கேட்ட உடனே கிடைக்காது. ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் யூ வில் ஹாவ் another behavior which is related to this. If you write it down, you will know, ஓ இதனால தான் இது இருக்கு. சம்டைம்ஸ் சின்ன வயசில் வந்து we allow, நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம். என்ன வேணாலும் பண்ணட்டும், அங்கே இந்த திங்ஸ் எடுத்து கீழே போடுறாங்க, போடட்டும், நம்ம குழந்தை தானே. அவர் வளர்ந்ததுக்கப்புறம் ஓகேயா? அப்போ ஓகே இல்லை பாஸ்டர். அப்போ ஓகே இல்லைன்னா இப்போயும் ஓகே இல்லை. A character is built through seasoning, conditioning and putting things right. சடனாக வளர்ந்த உடனே நீ இப்படி இருக்கணும்னு சொன்னால் யாராலையும் இருக்க முடியாது. நம்மளும் அப்படி தான். We need to train ourselves. We need to train our children. So we will continue another session. 3 காரியம். ஒன்று, number 1 is the unforgiveness இருக்குன்னு சொன்னால் you have to ask forgiveness to your children. ஜெபத்தில், குடும்ப ஜெபத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என் மகனோடு ஏதாவது பேசியிருந்தானா I ask forgiveness to you, and ask them to repeat the same thing. God can forgive. ரெண்டாவது, ஏதாவது பிட்டர்னஸ் இருந்ததுன்னா அதை எடுத்து போடுங்க. ஏன்னா இந்த பிட்டர்னஸ் எங்கே கொலை வரைக்கும் கொண்டு வந்துச்சு. And then finally, allow them to submit, allow them to teach. தீத்து 3வது அதிகாரம் 1வது வசனம், will not go there. avoid revenge. அந்த பழி வாங்கணும், அவர் இப்படி செஞ்சுட்டார், அந்த என் ஃப்ரெண்ட் இப்படி செஞ்சுட்டான், அதனால் நான் இப்படி செய்யணும், அந்த ரிவெஞ்ச் ஹேபிட்டை ரிமூவ் பண்ணுங்க. It is mentioned in Romans chapter 12 verse 19, Peter chapter 2 verse 23. Submission to the authority. உங்கள் டீச்சர் இப்படி சொல்லிட்டாங்களா, நான் வந்து உங்கள் டீச்சர்கிட்ட கேட்குறேன், அவங்க யார்? Stop that. Speak to the teacher and help understand. We are subjecting to the authority there. Amen. அது மாதிரி தான் ஒரு இடத்துலையும். ஸோ submission to the authority. இங்கே இடத்துல பார்க்குறோம், அப்சலோம் was not willing to submit to the authority. அவங்க ராஜா இருக்கிறார், அதுக்கு அத்தாரிட்டி இல்லை. He has crossed that level. அதுக்கு பேர் தான் இன்னைக்கு மார்னிங் we are dealing with something called a rebelliousness. Do you want your children to be rebellious? ஐயோ, it doesn't start டக்குன்னு rebellious ஆக மாட்டாங்க. அதுக்கு ஒரு ஸ்லோ ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் எப்பவுமே பண்ணிங்கன்னு சொன்னால் they will be submissive, they will be people with joyful heart, they are people with forgiving heart, and they will be people who love each other. They will not be self-centered, they will not have false humility, they will not be manipulators, but they will be real people that God wants. அதுதான் ஆண்டவர் நமக்கு வந்து வைத்திருக்கிற arrow. The arrow that God has for us through our children are the real arrows which will strike the target. Amen. ரொம்ப நியூஸ் பார்க்குறேன், அதனால் strike the targetலாம். So it will hit the target right. கரெக்டாக ஆண்டவர் எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே போகும். அப்சலோமுடைய டார்கெட் என்னன்னு தெரியுமா? He was the crown prince of Israel. But where did he end up? He lost his life. God had put him as the crown prince. Who lost it? He lost it. அவனுக்கு தெரியுமா? But can we say
David is responsible. Maybe not. But we have to see, as parents, what can we do? நம்ம என்ன செய்ய முடியும்? As children, as we grow up, how can we do this? I started a story about my brother. I'll close with this. Maybe the keys can come in. So, எங்கள் வீட்டில் வந்து ஒரு கிட்டார் ஒரு கீபோர்டு இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் அலோவ் டு லேர்ன் கீபோர்டு. கீபோர்டு வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்மோனிய டப்பா. ஆனால் இப்படி இல்லை, பெடல் ஆர்கன் சொல்லுவோம். எத்தனை ஹவு மெனி ஆஃப் யூ நோ வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட் 1980s 90s. அது சவுண்டு போடாலே ஒன்று சவுண்டு கேட்கும், கேட்டாலே நமக்கு மூட் அவுட் ஆயிரும். ஸோ அதை வைத்து தான் நான் வந்து ஐ வாஸ் ஸ்டார்டிங் டு ப்ளே. அப்போ ராத்திரி அதை ப்ளே பண்ணாலே எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் டென்ஷன் ஆகிடும், இவன் இந்த சவுண்ட்லாம் போட்டுட்ருக்கான் ராத்திரி. தென் மை பிரதர் ஹேட் been given a guitar. So என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், at some point in time I was unable to play keyboard. எனக்கும் அந்த போர் அடிக்க தொடங்கிச்சு. Because we are learning the 4 parts black notes. இந்த பழைய காலத்து ட்ரெடிஷ்னல் கொயர்லாம் எத்தனை பேர் இருந்திருக்கீங்க தெரியல. அதில் வந்து 1 2 3 4 4 பார்ட்ஸ் அப்படியே மெலடியாக வாசிக்கணும். இட்ஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் திங் டு டூ ஈவன் டுடே. அப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணோன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு பாட்டுக்கு ஒரு 15-20 நாள் எடுக்கும். அப்போ தான் ஒரு பாட்டு முடியும். ஓகே, இட்ஸ் லைக் ஸ்டெப் பை ஸ்டெப். Now there was a guitar lying there in my room. அப்போ எப்போல்லாம் நான் போய் கிட்டார் எடுப்பேனோ அப்போ எங்கள் அண்ணனுக்கு கோவம் வந்துடும். ஏன்? இட் கேன் பி எனி திங். யூ கேன் கெஸ். ஐ எம் நாட் பிளேமிங் மை பிரதர் ஃபார் எனி திங். பட் என்னன்னு சொன்னால், see, this is where the siblings challenge comes in. We have to deal with it. Keyboard போடும்போது no problem. The moment I take guitar and start playing, he'll say, hey, ஏன் கிட்டார் எதுக்கு எடுக்கிற, குடு. Then he will not allow me to play. He'll also not play. ஆனால் கிட்டார் அங்கே தான் இருக்கும். அப்போது ஆப்வியஸ்லி இட் கெட்ஸ் டஸ்டட். ஸோ ஒரு நாள் வந்து நான் எடுத்து டஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுவும் முடியாது. நீ ஏன் என் கிட்டாரை தொடுற? வை டு யூ டச் மை கிட்டார்? தட்ஸ் அ ப்ராப்ளம். நாளடைவில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், he went to another place to study. அப்புறம் வந்து நான் வந்து சும்மா நாள் உன் கிட்டாரை யூஸ் பண்ணி நோ டச்சிங். பட் ஐ ஸ்டார்டட் யூஸிங் தி கிட்டார். ஸோ ஃபைனலி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் ஐ யூஸ்ட் ஆன் ஸ்டேஜ் இஸ் கிட்டார், நாட் கீபோர்ட். கீபோர்டு தான் நான் படித்தேன். ஐ நெவர் காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளே இன் ப்ராப்பர் சர்ச் செட்டிங். ஏன்னா யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. பட் தேர் வாஸ் நம்ம சிஎஸ்ஐ ட்ரெடிஷனில் வந்தவங்கலாம் தெரியும், ஸ்டேஜில் ஏற பாட சொல்லணுன்னா ஒன்லி அந்த பாட்டு தான் பாடணும், கிட்டார் பாட்டெலாம் பாடக்கூடாது. ஸோ பட் வி ஹேட் அ எஃப்எம்பிபின்னு ஒரு குரூப் இருந்துச்சு. ஸோ வி காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ and sing with guitar. எதுக்காக சொல்கிறேன்னா, where I started this is sometimes we need to pick up where our children are doing good. Amen. And see what they need to do. ஏன்னா சின்னதுலே I used to sing. அப்போ கீபோர்டு இப்போ இருக்கிற மாதிரி கீபோர்டுலாம் கிடையாது அந்த நாட்களில். அந்த நாட்களில் பெடல் ஆர்கன் வச்சு நம்ம பாடிட்டே ப்ளே பண்ண முடியாது. பட் வென் வி கேம் டு லைக் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் வரும்போது அந்த கீபோர்டெலாம் வந்துடுச்சு. ஸோ எப்போனா குவைட் வாரில் வந்து நிறைய பேர் இறக்குமதி செஞ்சாங்க. அப்போ தான் லாட் ஆஃப் கீபோர்ட்ஸ் கேம். ஸோ வென் தட் ஹேப்பன்ஸ் வி ஸ்டார்டட் டு டூ பேண்ட் பண்ண தொடங்கணும். அப்படி இப்படி பண்ண தொடங்கும்போது ஐ ஸ்டார்டட் டு டேக் த கிட்டார் அண்ட் தென் ஐ ஆக்சுவலி டெவலப்ட் ஆன் இட். எதுக்கு சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் வென் வி சி அவர் சில்ட்ரன் பேலன்சிங் பிட்வீன் ஒன் அண்ட் அதர், அதை ரிலீஸ் பண்ணி அலோவ் பண்ணுங்க. When you allow that, they will grow. When we curtail that, we will stop. உனக்கு தான் நான் வாங்கி கொடுத்தேன், நீ இது மட்டும் பண்ணு. I'm not taking an example of my house. ஏன்னா இது எங்கள் வீட்டுக்கு அம்மா அப்பா கிட்ட ரீச் ஆகலை. இது சிப்ளிங் ப்ராப்ளம். பட் இஃப் யூ see that your siblings, உங்களுடைய குழந்தைங்க சண்டை போடுறாங்கன்னு சொன்னால், don't buy the 2 things. 2 பேருக்கும் வேறு வேறு கிஃப்ட் வாங்கி கொடுக்காதீங்க. To solve the problem, that is the wrong problem solving method. அந்த கிஃப்டை ஷேர் பண்ணதுக்கு படித்து கொடுங்க.
Amen. So certain principles நமக்கு தெரியாதுன்னு கிடையாது. But because we can afford, we shouldn't do this. Because நம்மளால இது முடியும்னு சொல்லி செய்யக்கூடாது. Live a life of parenting with principles. வேற எங்கேயும் இல்லை. நமக்கு it's not that we don't know. ஆனால் இன்றைக்கு it is just a reminder to you all. ஒரு reminder, what would a person who walks by the Bible do? வேற எங்கேயும் போண்டா, ஆவியின் கனிகளை மட்டும் வைத்து பார்த்தா போதும். அந்த கனிகளுக்குள்ள இது ஃபிட் ஆகுதா? That is it. If that fits, it is good. If not, disciple them. Amen. It is not only for parents, this is also for us personally. பேரண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுறது மட்டும் இல்லை, நமக்கும் ஒருத்தர் இருக்கிறதுக்கும் நம்முடைய ஆவியின் கனிகளை எது மிஸ்ஸிங்காக இருக்குன்னு பாருங்கள். Are you giving respect to others? Are we submitting to the authority? Are we allowing the perseverance to continue? ஜெபத்தில் perseverance இருக்கு. Not only in prayer, நம்முடைய character buildingல. Are we willing to be loving to each other? Are we willing to be patient, waiting for people to do the things? குழந்தைங்களுக்கு பேஷன்ஸ் கற்றுக் கொடுங்க. There are ways to teach. அதை வந்து நம்ம அடுத்த இந்த next few months are going to be family months. Amen. Family months. So it started last Sunday. Last Sunday we had a small gathering. இது மாதிரி கொஞ்சம் unofficial gatherings we are planning for 3 குரூப்பாக சர்ச்சை வந்து இந்த few சீசனுக்கு. It doesn't mean that we are not doing discipleship group. இந்த சீசனுக்கு வந்து for next 2 months we are going to meet as young parents and children, teens and children, and then young adults and singles. Okay, in the 3 groupa we are going to meet for different things so that we can progress and grow. That doesn't mean நம்ம வீட்டு கூட்டம் வந்து இல்லை எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டார் பாஸ்டர்னு சொல்லாதீங்க. We open your house and we will be there. Amen. Fridays or Saturdays. Amen. So start practicing this. இந்த principle உங்களுடைய வாழ்க்கையில் போடுங்க. Do not, if you see craftiness, if you see false humility, ask them to search for personal purity. Ask them to search for self-centeredness இருக்குதுன்னா அதை மாற்ற சொல்லுங்க. That's where I am giving this sharing. அவங்க எனக்கு மட்டும்தான் இதுன்னா இல்லை. This is for the whole family. Anything in your house is yours. Let us not become consumeric Christians. That is the US method. இந்தியாவில் நம்ம ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இட் இஸ் ஆல் ஒன். ஒரு வீட்டில் ஒரு இது இருந்துச்சுன்னா இட் ஹேஸ் டு பி ஃபார் எவ்ரிபடி. எவ்ரி சில்ட்ரன் டோன்ட் கீப் செப்பரேட். ஓ இது உன்னுடைய டாய், இது மட்டும்தான் எடுக்கணும், என்னுடைய டாய் இது மட்டும்தான் எடுக்கணும். நோ, allow them to do that sharing so that when they grow they will know they can share with others, not just toys. Let me ask you a very blunt question. If you say don't share anything, what about after marriage? அப்போ மட்டும் ஷேர் பண்ணீங்க. நீங்கள் தானே சின்னதில் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க டோன்ட் ஷேர் யுவர் டாய்ஸ். I'm just giving an example. You might think it's very impractical, but it's very practical. After marriage there has to be lot of compromises, lot of sharing, caring எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் இப்போவே நீங்கள் ஆரோஸை ரெடி பண்ணுங்க. Amen. Hallelujah. அப்படி எழுந்துன்னு இருக்கலாம். Let us all stand up. கத்தட்டில் ஒப்பு கொடுங்க. Sometimes we might have to forgive our children, we might have to forgive ourselves. God might have spoken to you. Absalom உடைய அந்த arrogance, Absalom உடைய அந்த rebelliousness, அந்த submission to the authority, Absalom உடைய அந்த willingness, cunningness, அதெல்லாம் it is all natural. But we are called to be above the natural because God is supernatural.